பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. அந்த மகிமையை நாம எடுத்துட்டோம்னா மகிமை திருடர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, லூக்கா 17வது அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இயேசு சொல்றாரு, கடவுளை மகிமைப்படுத்தணுன்றதுக்கு எத்தனை பேர் என்கிட்ட வந்து சுகம் பெற்று போனாங்க, ஆனால் ஒருத்தன் தான் வந்தான், அவன் கூட அந்நியன் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. அந்த மகிமையை நாம எடுத்துட்டோம்னா மகிமை திருடர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் மகிமை திருடர்களாக இருக்கிறார்கள். தே வாண்ட் த க்ளோரி, அவங்களால நடந்தது என்று சொல்ல எல்லாரும் விரும்பப்படுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும், இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் சமாதானமா இருக்கிறதும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவருக்கு மகிமை செலுத்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த காட் மார்னிங்கை நான் ஏன் ஆரம்பித்தேன்னா, பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 3500 நாட்களுக்கு மேலாக இது ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணம், எனக்கு ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்தார். கேன்சர் என்கின்ற கொடுமையான வியாதி என்னை பற்றி கொண்டது. மரித்து போவேன் என்று சொன்னார்கள். இனி பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. முக்கால்வாசி வயிறு பாகத்தை எடுத்து விட்டார்கள். எனக்கு முக்கால்வாசி வயிறு இல்லை. கீமோதெரப்பி கொடுத்து எல்லாவற்றையும் இழந்தேன். எனக்கு என் உயிர் பிச்சைக்கு மரித்து போவேன் என்று நினைத்தேன். ஆனால் உயிர் பிச்சை கொடுத்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி தான் இந்த காட் மார்னிங் என்ற இந்த வீடியோவை ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, டெலிவிஷன் மீடியாவில் இருந்துட்டு ஆண்டவருக்காக இந்த ஊடகத்தை நான் ஒரு சரியான முறையிலே எத்தனையோ பேருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், சரியான முறையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை எடுத்து அதை தியானித்து ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நான் பெருமையாக நினச்சேன்னா, எனக்கு லைக்ஸ் வரணும், எனக்கு கமெண்ட்ஸ் வரணும்னு பார்த்தேன்னா, அது அந்த மகிமையை நான் திருடுகிறவனாக இருக்கின்றேன். எனக்கு லைக்ஸ் வேணாம், எனக்கு வியூஸ் வேணாம். ஆண்டவருக்காக ஒருத்தர் இந்த காட் மார்னிங் மூலமாக ஒருத்தர் ஆண்டவருக்காக நிற்பாரே ஆனால், வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்குமே ஆனால், அது என் ஜீவனுக்கான பிரதிபலனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருத்தர், அது நீங்களா இருக்கக்கூடாதா? நீங்க போய் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதா? அது நீங்க செய்கிற தேவனுக்கான மகிமையாக இருக்கிறது. இந்த மகிமையை கர்த்தருக்கு எப்பொழுதும் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்த இயேசுவின் மூலம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.